ரிவானஸ் எவனடிமன் சாப்டர் 22. எடுத்தோடனே போன சாப்டரில் கஃபேக்கு போயிட்டு திரும்ப வந்திருப்பான்ல சரக்கு குடிக்காமல். அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்கு சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு சாய்ஸும் இல்லை, அவங்கக்கிட்ட இப்போ நான் எதுவுமே சொல்லியும் ஒரு பிரச்சனமும் இல்லை அப்படின்னு போகிறான். அப்போ கேங் 2 வரதை பார்த்தோன்னே, கேங் 2 எப்படி வந்தீங்க, நல்லா இருக்கிறீங்களா, எல்லாமே கரெக்டாக போச்சா அப்படின்னு கேட்குறான் பிளான் படி. ஹீரோவும் அது கொஞ்சம் மோசமாக தான் போச்சுன்றான். கேங் 2வும் அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் இப்போ தான் ஒரு மனுஷன் மாதிரியே இருக்கிறீங்க, நார்மலாக எல்லோரும் மாதிரியும் இருக்கிறீங்க. ஹீரோவும் என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறான். அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் முடிக்கவே முடியாது அந்த மாதிரி விஷயத்தை செட் பண்ணி, ஒரு விஷயத்தை செட் பண்ணிட்டா போதும் அதை முடிச்சே தீர்வு அந்த மாதிரி இருக்கிறீங்க, அது யாராலையும் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம். அதே நேரத்தில் கத்தியை எடுத்த 10வது நாள்லேயே நீங்கள் மாஸ்டர் ரெஸ்பெக்ட் ஆகிட்டீங்க, அதெல்லாம் தாங்க முடியுமா, யாராவது மனுஷனால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ மனசில் இப்போ இது எனக்கு புரியுது, இதுதான் கேங் 2 வழிமுறை, இந்த மாதிரி மற்றவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கும் நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்கானதும் ஃப்ரெண்டுனா இப்படி தான் இருக்கும்ல அப்படின்னு ஹீரோவும் போகிறான். ஹீரோவும் கேங் 2 கிட்ட, இந்த மாதிரி நான் ரொம்ப நேரம்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது, எனக்கு ட்ரைனிங்லாம் ரொம்ப கடினமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். கேங் 2வும் அதை பார்த்து சிரித்து சமாதானம் ஆகிட்டாரு அப்படின்னு போகிறான். கேங் 2வும், இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க போயிட்டு வந்ததில், அதனால் டின்னர்லாம் நான் செஞ்சு வைக்கிறேன், சாப்பிட்டு போங்க, உங்களுக்கு ஃபேவரட்டான டிஷ்ஷை நான் செய்கிறேன் அப்படின்றான். ஹீரோ வருத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இந்த மாதிரி நான் என்ன மாதிரி டிசைட் பண்ணேன்னா, இந்த முரீம் அலைன்ஸில் என்ன நடந்தாலும் சரி, இந்த கேலு, இந்த பேக் பவுலு, மாஃபெங், இவன் என்ன எக்கேடு கெட்டால் எனக்கு என்ன அப்படின்னு நான் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். ஏன் சாவியே நான் கண்டுக்காமல் போகலான்னு இருந்தேன். அதை பற்றிலாம் வருத்தப்பட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, எதுவும் மாறவும் போகிறதில்ல. இப்போதைக்கு பில்லி ஃபேமிலியை நான் உயர்த்தணும். ஏன்னா இப்போ மொத்த முறியுமும் மோசமான நிலைமையில் இருக்குது. இப்போ நான் என்னோடய மொத்த ஃபேமிலியும் ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்காகணுன்னா நான் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு ஹீரோ ட்ரைனிங் ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காட்டுறாங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட ஹீரோவும் இந்த மாதிரி எனக்கு என்னோடய ஓன் ஸ்குவாட், அதாவது ஒரு படம் வேணும் எனக்குன்னே, ஒரு சின்ன படம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோட அப்பாவும், நீ இப்போ என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியுதா, உன்னோட சொந்த ஸ்வாட்ஸ்மேன் ஸ்குவாட்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நீ அவங்கள லீட் பண்ணிட்டு போகணுன்னு நல்லாவே தெரியும்பான்றான் ஹீரோவும். அவங்க அப்பாவும், இந்த மாதிரி ஃபேமிலிக்கு நீ எந்த ஒரு ப்ரூவும் பண்ணலனா, அதாவது உன்னை நிரூபிக்கலைன்னா இந்த ஃபேமிலிலேருந்து எந்த சப்போர்ட்டும் வராது, நீ ப்ரூவ் பண்ணணும், அது வரைக்கும் சாப்பாடுங்களும் அப்புறம் கொஞ்சோண்டு காசும் மட்டும் தான் தர முடியும் இங்கேருந்து, உனக்கு ஓகே தானா அது. ஹீரோவும் அதுவே எனக்கு போதும்பா அப்படின்றான். ஹீரோட அப்பாவும், இந்த மாதிரி நீ எவ்வளோ பேரை ஏற்றுக்கலான்னுக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நானாப்பா இந்த மாதிரி ஒரு 20 பேர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் போக போக அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலான்னுக்கிறேன்ப்பா. ஹீரோட அப்பாவும், அதுதான் வாசனா, சரி அப்படின்றாரு. இந்த மாதிரி நீ ஆட்களை, அதாவது ஸ்வாட்ஸ்மேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ செஞ்சு ஃபஸ்ட்டு அவர்கிட்டேருந்து அட்வைஸ்லாம் வாங்கிக்கோ, இவனை எடுக்கலாமா வேணாமான்னு. நான் செஞ்சோம் அங்கே நான் சொல்லிடுறேன் அவர்கிட்ட. ஹீரோவும் ரொம்ப நன்றிப்பா அப்படின்றான். அவங்க அம்மாவும், இந்த மாதிரி நீ அதெல்லாம் பார்த்துப்பியா கரெக்டாக அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஹீரோவும் நினைக்கிறான், இந்த மாதிரி இந்த 2 பேரும் என்னை இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களே, ஹீரோவும் என்னால் பார்த்துக்க முடியுமா அப்படின்றான். ஹீரோவும் அங்கே வெளியே போயிட்டு நடந்துட்டு இருக்கும்போது கேங் 2 யங் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் எடுக்கிற இந்த ஸ்வாட்ஸ்மேனில் நானும் இருக்கேன்ல அப்படின்னு கேட்குறான். ஹீரோவும் அதெல்லாம் நீ இல்லைடா அப்படின்றான். கேங் 2க்கு ஷாக் ஆகிடுச்சு, ஏன் நான் இல்லை அப்படின்னு கேட்குறான். ஹீரோவும் மனசுலேயே நினைக்கிறான், இந்த மாதிரி உனக்கு அதை விட பெரிய பிளான் வச்சுக்கிறேன்டா அப்படின்றான் மனசுலையே. ஆனால் கேங்குக்கிட்ட, நீ இன்னும் பயிற்சி இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது, உனக்கு போகிற பாதை இன்னும் நிறைய இருக்குதுடா அப்படின்றான். கேங் 2வும் ஹீரோவை பார்த்துக்கிட்டு, இந்த மாதிரி நான் எப்போ தான் ஸ்ட்ராங் ஆவேன், அது ரொம்ப லேட் ஆகும் போல், இப்போயே ஜாயின் பண்ணி விடுங்களேன் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோவும், அதெல்லாம் உன்னோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்துடா, நீ நல்லா ட்ரைனிங் எடுத்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு கலாய்ச்சிட்டே வரான் கேங் 2வை. கேங் 2வும் ஒரு சலிப்போடையே அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடி யங் மாஸ்டர், நீங்கள் எதுக்காக இந்த ஸ்வாட்மேன்
ஸ்குவாடை உருவாக்குறீங்க? அது ஒன்றும் இல்லை கேங் டூ, இந்த மாதிரி பில்லி ஸ்வாட்ஸ்மேன் ஃபேமிலியை இந்த சென்ட்ரல் பிளேன்லேயே பெஸ்ட்டு ஃபேமிலியாக மாற்ற போகிறான்டா. கேங் டூக்கெலாம் ஷாக் ஆயிடுச்சு எது அப்படின்னு. ஹீரோவும் நான் இந்த பில்லி ஸ்வாட்ஸ்மேன் ஃபேமிலி பவரை வந்து யாராலையும் அட்டாக்கே பண்ண முடியாத அளவுக்கு, எதிர்க்கணும்னு நடக்கவே கூடாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மாற்ற போகிறேன். அதோட முதல் படி தான் இந்த ஸ்வாட்ஸ்மேன் ஸ்குவாடு. கேங் டூக்கெலாம் எது அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன் ஒரு நிமிஷத்தில். நான் இந்த விஷயத்துக்காக ரொம்ப டிட்டர்மைனாக இருக்கிறேன். இதை கேங் டூக்கிட்ட மட்டும் இல்லை, இந்த மொத்த சென்ட்ரல் பிளேனுக்குமே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ கேங் டூவும் ஹீரோவை குறுகுறுன்னு பார்த்துக்கலாம். ஹீரோவும் கேட்குறான், டேய் ஏன்டா இந்த மாதிரி என்னை பார்த்துக்கிற பைத்திய மாட்டோம், நான் என்ன ஜோக் பண்ணிட்டுறேன்னுக்கிறியா? ஐ மை ஜோக் டு யூ. கேங் டூவும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு நாள் அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும் யங் மாஸ்டர். நான் உங்களுக்காக மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு. ஹீரோவும் இந்த மாதிரி யோசிக்கிறான். மற்றவங்க வந்து இதெல்லாம் கேட்டாங்கன்னா என்னை பார்த்து சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பைத்தியக்காரன் நினைப்பாங்க. ஆனால் நீ என் மேலே நம்பிக்கை வைக்கிற கேங் டூ அப்படின்றான். அடுத்த நாள் காட்டுறாங்க, இந்த மாதிரி அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஸ்லாம் எல்லோரும் கேதர் ஆகி வந்துக்கிறாங்க. இந்த பாசிட்டிவ் ரூமர்ஸ்லாம் நிறைய சுற்றிக்குது பில்லி ஃபேமிலிஸை பற்றி இந்த கொஞ்ச நாளாகவே. அதனால் நூற்றுக்கணக்கான பேர் வந்துக்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஆட்கள் எடுக்கிறோன்னு கேள்விப்பட்டோன்னே நாங்கள் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களா செக் பண்ணிட்டே வந்தோம், ஒன் பை ஒன்னாக. இந்த மாதிரி யாரெல்லாம் டேலண்ட் ஆகிறா, யார் ஸ்பீடெலாம் ஆகிறா அப்படின்னு. அதில் ஒரு 40 பேர் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து வச்சினோம் இனிஷியலாக. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக 40 பேரையும் இன்டர்வியூ கூப்பிட்டு வச்சோம். ஹீரோவும் கேட்குறான், இந்த மாதிரி எதுக்காக இந்த ஸ்வாட்ஸ்மேன் ஸ்குவாடில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்றீங்க? அவனும் வந்து நான் ரொம்ப ஃபேமஸான ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட்டாக மாறணும்னு ஆசைப்பட்றேன்னா. இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டே இருக்கும்போது அதுக்கு நிறைய ஆன்சர் கிடச்சிது ஹீரோவுக்கு. ஆனால் அது நிறைய பேர் உண்மையாக ஆன்சர் சொல்கிறேன்னு காசுக்காக நான் இந்த மாதிரி வேலைக்கு வரேன் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கு மரியாதை தராத ஆட்கள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதெல்லாம் நான் இந்த மாதிரி ஆட்களை கண்டுக்க கூட மாட்டேன், ஏன் ஏழத்து கூட பார்க்க மாட்டேன். நான் இப்போ கொஞ்சம் பேர் சூஸ் பண்ணிக்கிறேன், யாரெல்லாம் வந்து நல்லாவே என்கிட்ட பேசுனாங்க. அதே நேரத்தில் ஒரு நல்லா டீசெண்டான ஆட்களை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஹீரோவும் இந்த மாதிரி என்னை பற்றி நிறைய ரூமர்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அதெல்லாம் இப்போதைக்கு மறந்துடுங்க எல்லாத்தையும். இப்போத்துலேருந்து என்னை பாருங்கள், அதுக்கப்புறமா நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஹீரோவும் இந்த மாதிரி மனசில் யோசிக்கிறான், நான் ஒரு காலத்தில் இருக்கிறதுலே அதிகமான நம்பர்ஸ் வச்ச ஸ்குவாடை லீட் பண்ணிட்டு போனேன். எப்படி இருந்தாலும் இதான் என் முதல் முறை இந்த மாதிரி லோ லெவல் வாரியர்ஸை மூஞ்சிக்கு முன்னாடி பார்க்குறது ஃபேஸ் டு ஃபேஸ். ஏன்னா நான் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன், அதனால் நான் முரீம் அலைன்ஸோட லீடராக சீக்கிரமாக மாட்டேன். எனக்கு இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன், இந்த மாதிரி எப்படி தான் நான் இந்த ஸ்குவாடை லீட் பண்ணிட்டு போகிறேன்னு. இப்படி கூட நடக்கலாம், நான் இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கை நான் மனசில் எப்பவுமே வச்சுருக்க மாதிரி. ஹீரோவும் அவங்ககிட்ட வந்து நான் இப்போ ஒரு குரூப் லீடரை செலக்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு அப்படின்றான். கேங் ஊயாய் அப்படின்றான் ஒருத்தனை. ஊயாயும் வந்துக்கிறான். ஹீரோவும் பார்க்குறான், இந்த மாதிரி இந்த ஃபேமஸ் மார்ஷல் ஆர்டிஸ்ட் ஆக போகிறோன்னு சொன்னானே இன்டர்வியூவில், அவன் வந்துக்கிறான். ஹீரோவும் இந்த மாதிரி நினைக்கிறான், இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுருந்தேன் ஆரம்பத்துலேருந்து. இவனோட பேர் கியாங் ஊயாய். இவனோட வயசு வந்து 23. இவன் இங்கே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மிலிட்ரி இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணிக்கிறேன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். அதனால் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் உருவாக்குறதுக்கு நல்லா சாலிடாக இருக்கணும், அதனால் இவனை நான் செலக்ட் பண்ணலான்னுக்கிறேன். அதே நேரத்தில் இவன் வந்து இன்டர்வியூவில் கொடுத்த ஆன்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுலேருந்து தான் இவனை செலக்ட் பண்ணேன். அவனும் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட்டாக மாறணும்னு. ஹீரோவும் நீ வந்து மார்ஷல் ஆர்டிஸ்ட்டாக மாறலாம், ஒருவேளை இந்த ஸ்வாட்மேன் ஸ்குவாடில் ஜாயின் பண்ணனா. யோகாயும் இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக மாட்டிங்கன்னு தானே சொன்னீங்க, உங்களோட சீக்ரெட்டை சொல்லுங்கள், நானும் எதிர்காலத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்யூச்சரை கொண்டு வரணும், உங்களை மாதிரி மாறினா நல்லா கண்டிப்பாக நடக்கணும்னு யோசிக்கிறேன். ஹீரோவும் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு, நீ தான் இனிமேலே இந்த லீடர் ஸ்குவாடோட அப்படின்றான். அவனும் சரின்னு அந்த பதவி எடுத்துக்கிறான்.
இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துக்கிட்டே இதோட இந்த சாப்டர் முடியுது.